இன்னைக்கு நான் பீர்க்கங்காய் துவையல் துவரம்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முதல்ல பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயம் பொரிஞ்சிட்டு இப்போ துவரம்பருப்பு சேர்க்கலாம். இதோட காஞ்ச மிளகாயும் சேர்க்குறேன். பருப்பு பொன்னிறமாக ஆற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுத்து. இப்போ தேங்காய் துருவலையும் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வதக்கினா போதும். 1 நிமிஷம் இதை வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பீர்க்கங்காயை இதில் வதக்கிக்கணும். துவையலுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பீர்க்கங்காய் இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கு, அதனால சீக்கிரமாக வதங்கிடும். பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாக வதங்கிடுது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறினப்புறம் முதல்லையே வறுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பு மிளகாய் அதோட இதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். முதல்ல மிக்சி போடும்போது இந்த பருப்பு மிளகாய் தேங்காய் இதெல்லாம் முதல்ல போட்டு ஒரு தடவை திருப்பிக்கலாம். பருப்பு 1-2 உடையணும். பருப்பு இந்த மாதிரி 1-2 உடையிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பீர்க்கங்காயும் சேர்த்து மிக்சியில் போடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்து தாளித்து போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.